Hi friends, welcome to Vallamai AIS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது என்ன பார்க்கலாம். நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து வாட்டர் பாடிஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக 2 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போர்ட்டல் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அதாவது வாட்டர் பாடிஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக 2 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போர்ட்டல்னா TNWRIMS அப்படின்ற ஒரு போர்ட்டல், அதுக்கப்புறம் TNSWIP அப்படின்ற 2 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு போர்ட்டல். அதாவது தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு போர்ட்டலும், அடுத்தது தமிழ்நாடு சேட்டிலைட் பேஸ்ட் வாட்டர் பாடிஸ் இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்ற ஒரு போர்ட்டல். அதாவது வந்து 2 போர்ட்டலுமே எதுக்குன்னா வாட்டர் பாடிஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணது தான். இப்போ இதோட ஃபுல் ஃபார்மும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா கொஸ்டின் இப்போ அப்படியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலே வந்து நம்ம தமிழ்நாடு தான் வாட்டர் பாடிஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் இருந்துச்சு. அதாவது தமிழ்நாடு WRIMS ப்ராஜெக்ட் அப்படின்றது எப்போ அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2022 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஓகேவா? அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 15 வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10,000 கேம்ப் வந்து போடுறாங்க. 10,000 கேம்ப் வந்து போடுறாங்க. இந்த கேம்ப் மூலயமா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு லைசன்ஸ் வாங்கணும், வீட்டுக்கு பட்டா வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அப்படின்றது ஏதாச்சும் நம்மளோட நீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கேம்பில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 45 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். எத்தனை டேஸ்னால் வந்து 45 டேஸ்க்குள்ளே இதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதில் வந்து சில பேருக்கு விடுபட்டு போயிருக்கு. அவங்களும் போய் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட் பண்ணி தருவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து சிதம்பரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா சிதம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் எத்தனை கேம்ப் வந்து போடுறாங்கன்னா மொத்தம் 10,000 கேம்ப் வந்து போடுறாங்க. இதில் வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து எத்தனை கேம்ப், அதுக்கப்புறம் ரூரல் ஏரியாஸில் வந்து எத்தனை கேம்ப்னு பார்ப்போம். அர்பன் ஏரியாஸில் வந்து 3,700 கேம்ப் கிட்ட, ரூரல் ஏரியாஸில் வந்து 6,200 கேம்ப். இது எவ்வளோ நாள் வரைக்கும் நடக்கும்னா ஜூலை 15 ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஜூலை 15லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த கேம்ப் வந்து போட்டிருப்பாங்க. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா ஜூலை 15லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த கேம்ப் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து போலாமா? அடுத்தது KS சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருது. KS சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை பாண்டியன் அவங்களுக்கும், அடுத்தது வந்து யாருன்னா ரகுராம் அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்த்திகேயன் பாண்டியன் இவங்க வந்து என்ன நூலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரோ பரமோ அப்படின்ற நூலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காகவும், இவங்க வந்து ஒரு சிறுகதை பிரியாணி சிறுகதை அப்படின்ற ஒரு தொகுப்பை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வந்து ரகுராமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறோன்னா வந்து KS சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கார்த்திகை பாண்டியனுக்கும், அதுக்கப்புறம் வந்து ரகுராமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்னிபாத் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? அக்னிபாத் ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022. அக்னிபாத் ஸ்கீம்னா என்னன்னா மிலிட்ரிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்கீம். இது வந்து எப்படின்னா வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா சோல்ஜர், ஏர்மேன், அதுக்கப்புறம் செயிலர். இதோட டேர்ம் வந்து எத்தனை வருஷம்னா 4 வருஷம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சப்போஸ் 100 பேர் எடுக்கிறாங்கன்னா இதில் 25% பேர் தான் வந்து பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. மீதி 75% வந்து போயிடுவாங்க. ஓகேவா? மொத்தமாக இதோட டேர்ம் வந்து 4 வருஷம். அதுக்கப்புறம் 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 100 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 பேர்லேருந்து 25% மட்டும்தான் பெர்மனண்ட்டாக இருப்பாங்க.
அவங்க எத்தனை வருஷத்துக்கு வந்து சர்வீஸில் இருப்பாங்கன்னா 15 வருஷத்துக்கு வந்து அவங்க சர்வீஸில் வந்து இருப்பாங்க. இப்போ என்ன நியூஸ்னால் வந்து சேனா விருது, அசோக சக்ரா விருது, அதுக்கப்புறம் வந்து சௌரியா சக்ரா விருது, அதுக்கப்புறம் கீர்த்தி சக்ரா விருது, இந்த விருதெல்லாம் வந்து வாங்கியிருந்தால் அவங்களும் பெர்மனெண்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு அக்னிபாத் ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட டேர்ம் வந்து எத்தனை வருஷம்னா 4 வருஷம். அதுக்கப்புறம் 4 வருஷம் முடிஞ்சவொடனே அதுலேருந்து 25% மட்டும் 15 வருஷத்துக்கு பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 அவார்டு வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களும் பெர்மனெண்ட்டாக சர்வீஸில் வந்து இருப்பாங்க. அதான் வந்து நியூஸ். ஆல் ஸ்டேட் ரன் ஹாஸ்டல், அதாவது கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஹாஸ்டல், ஸ்கூல் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்டலோட பேரை வந்து மாற்றுறாங்க. என்னன்னு மாற்றுறாங்கன்னா வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. இது எப்போலேருந்து இதை கேம் இன்டு ஃபோர்ஸ்னா ஜூலை 7, 2025 இது கேம் இன்டு ஃபோர்ஸ். இப்போ இந்த ஹாஸ்டல்லாம் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து யாருன்னா ரிட்டையர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் சந்துரு அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் வருது, அதெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் என்னென்ன ஹாஸ்டல்லாம் வந்து இருக்குன்னு பார்ப்போம். ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு மொத்தம் எத்தனை ஹாஸ்டல் வந்து இருக்குன்னா 1332 ஹாஸ்டல் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து எத்தனை ஹாஸ்டல் வந்து இருக்குன்னா 48 ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு. பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து எத்தனை ஹாஸ்டல் வந்து இருக்குன்னா 727 ஹாஸ்டல் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து எத்தனை ஹாஸ்டல் வந்து இருக்குன்னா 455 ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து எத்தனை ஹாஸ்டல் வந்து இருக்குன்னா 157 ஹாஸ்டல் வந்து இருக்கு. மைனாரிட்டிஸ்க்கு வந்து எத்தனை ஹாஸ்டல் வந்து இருக்குன்னா 20 ஹாஸ்டல் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஹாஸ்டலுக்குலாம் வந்து முன்னாடி வந்து தலைவர்களோட பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அவங்களோட பேர்லாம் இருக்குல்ல, அவங்களோட பேர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்க பேர் கூட சமூக நீதி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க சொல்லிடுறாங்களே, தலைவர்களோட பேர் இருந்துச்சுன்னா அந்த பேர் கூட வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, அதோட சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வந்து சஞ்சோவ் குப்தா அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஐசிசியோட எத்தனாவது சிஇஓனா 7வது சிஇஓ. அதுக்கப்புறம் தமிழ் விக்கி சூரன் அவார்டு. தமிழ் விக்கி சூரன் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வேதாச்சலம் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ் விக்கி சூரன் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வேதாச்சலம் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து யாருன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எபிகிராஃபிஸ்ட். எதுக்காக வந்து இவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருந்து எத்தனை வருஷத்தை வந்து கிடக்கிறாங்கன்னா மொத்தம் 51வது வருஷம். இந்த ஃபீல்டில் வந்து இவங்களுக்கு இது எத்தனாவது வருஷம்னா 51வது வருஷம். யாருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா வேதாச்சலம் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் விக்கி சூரன் அவார்டு. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வேதாச்சலம். அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து புது பார்ட்டியை வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ட்ரம்ப் கூட தான் இருந்தாங்க. ட்ரம்ப்புக்கும் இவங்களுக்கும் சில ப்ராப்ளம் இருந்ததுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா நானே வந்து புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டி பேர் வந்து என்ன அமெரிக்கன் பார்ட்டி. இன்னும் ரெஜிஸ்டர்லாம் வந்து பண்ணலை. அமெரிக்காவில் வந்து 2 பார்ட்டி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து நான் ஒரு புதுசாக ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எண்ணுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீம் இருக்குல்ல. இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021 வந்து லான்ச் பண்ணாங்க. எண்ணுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் வந்து எதுக்குன்னா இப்போ யாருக்காவது வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து 48 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ வரைக்கும்னா வந்து 1 lakh வரைக்கும் அவங்களோட ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோனா 1 lakh வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ மாற்றினாங்கன்னா 48 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் 2 lakh வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னா 1 லட்சம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஸ்கீம் எதுக்கு பார்க்கறோம்னா, இந்த எண்ணுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இருக்குல்ல, இந்த ஸ்கீமில் எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னா மொத்தம் 4 லட்சம் பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. 2021 இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கீம் மூலமா எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க? 4 லட்சம் பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இந்த ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமானா கிடையாது, மற்ற ஸ்டேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இதில் மொத்தம் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்னா மொத்தம் 723 ஹாஸ்பிட்டல். இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 250 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோன்னா 473 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட் இன் நேவி. இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட் இன் நேவி யாருன்னா வந்து அஸ்தா பூனியா. அவங்க பேர் வந்து என்னென்னா அஸ்தா பூனியா. இவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் பேர் வந்து என்னென்னா விங்ஸ் ஆஃப் கோல்டு அவார்டு. இந்த அஸ்தா பூனியாவுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் பேர் வந்து என்னென்னா விங்ஸ் ஆஃப் கோல்டு. அடுத்தது தகைசால் தமிழர் விருது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, தகைசால் தமிழர் விருது வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா காதர் மொய்தீன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா காதர் மொய்தீன். இவங்க வந்து எதோட நேஷனல் பிரசிடென்ட்னா IUMLோட நேஷனல் பிரசிடென்ட். அடுத்தது ரெயில் ஒன் ஆப். இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஏன்னா ரயில்வே மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஆப். ஓகேவா, இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குன்னா, இந்த ஆப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து இருக்குன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ஆப்பில் வந்து இருக்கும். ரயில்வே டிக்கெட்டை புக் பண்ணுறது, ட்ரெயின் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எல்லாமே இந்த ஆப் மூலயமாவே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒரு கன்சாலிடேட்டட் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஆப். ரயில்வே மினிஸ்டர் தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ரயில்வே மினிஸ்டர் பேர் வந்து என்னன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே மினிஸ்டரோட பேர் வந்து என்னன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ரெயில் ஒன் இந்த ஆப்பை டெவலப் பண்ணது வந்து யாருன்னா CRIS, சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் வந்து இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணது. ஓகேவா, இந்த ரெயில் ஒன் ஆப்பை டெவலப் பண்ணது வந்து யாருன்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் வந்து இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணாங்க. அடுத்தது விவேகானந்தா இன்டர்நேஷனல் பீஸ் அவார்ட் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க? இன்டர்நேஷனல், அதாவது விவேகானந்தர் இன்டர்நேஷனல் பீஸ் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மாதா அமீர் தான தமயி தேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, விவேகானந்தர் இன்டர்நேஷனல் பீஸ் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மாதா அமீர் தான தமயி தேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் பார்த்தோன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாட்டர் பாடிஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக 2 போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த 2 போர்ட்டல் பேர் வந்து என்னென்னா TNWRIMS, அதுக்கப்புறம் TNSWIP அப்படின்ற 2 போர்ட்டல் வந்து வாட்டரை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜூலை 15 அப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் KS சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருது வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு வந்து கொடுத்தாங்கன்னா யாருன்னா கார்த்திகை பாண்டியனுக்கும் அதுக்கப்புறம் ரகுராமுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்னிபாத் ஸ்கீம். இந்த அக்னிபாத் ஸ்கீம் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2022. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஹாஸ்டல்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் பேர் வந்து மாற்றினாங்க. என்ன பேர் வந்து மாற்றினாங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ICCயோட புதுசான எக்ஸிக்யூட்டிவ், அதாவது CEO வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் பேர் வந்து என்னன்னா சஞ்சய் குப்தா. அதுக்கப்புறம் தமிழ் விக்கி சூரன் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னா வேதாச்சலம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து ஒரு புது பார்ட்டி வந்து அமெரிக்காவில் வந்து ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டி பேர் வந்து என்னன்னா அமெரிக்கா பார்ட்டி. அதுக்கப்புறம் எண்ணுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48ல் இது வரைக்கும் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னா 4 லட்சம் பேஷண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட் இன் நேவி யாருன்னா வந்து அஸ்தா பூனியா. அவங்களுக்கு வந்து என்ன அவார்டு வந்து கொடுத்தாங்கன்னா விங்ஸ் ஆஃப் கோல்டு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தகைசால் தமிழர் அவார்டு 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா காதர் மொய்தீன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அதாவது ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து ரயில் ஒன் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் சிங்கிள் ஆப். அதை டெவலப் பண்ணது வந்து யாருன்னா வந்து CRIS, சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் பீஸ் அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வந்து மாதா அமித் தான தமயி தேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.